கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வாக்குத்தத்தம் ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டுள்ளோம். வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது. ஆனால் வாக்குத்தத்தத்தை நம்ம நிறைவேறுவதற்கு நம்ம என்ன பண்ணணுமா? பொறுமையோடு இருக்க வேண்டுமாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. பட் அதை நம் கைகளில் கிடைப்பதற்கு பொறுமை அவசியமாக இருக்கின்றது. அப்போது அந்த நேரத்தில் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையும் வரைக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? தேவனுடைய சித்தத்தை செய்து பொறுமையோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து என்ன? அப்போது அதை நிறைவேற்றி பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது தானாக நம்மை சேரும். பிரியமானவர்களே, பொறுமையும் நிதானமும் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிவிட்டார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்று சொல்லிவிட்டார். அப்போ அதை நாமவே அடைவதற்காக தீவிரமாக முயற்சி பண்ணுவோமானால் அதில் பல குழப்பங்கள், போராட்டங்கள், தடைகள் அவை நிறைவேறுவதற்கு நேர தாமதமாகிவிடலாம். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டார். ஆனால் அது நிறைவேறுவதற்கு எவ்வளவு தாமதமானது பாருங்களேன். 100 வயது ஆகிவிட்டது. ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கிடைத்தது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள, ஈசாக்கை பெற்றுக்கொள்ள 25 ஆண்டுகள் ஆகின என்பதை நம்ம பார்க்கின்றோம். யோசேப்புக்கும் வாக்குத்தத்தம் கிடைத்தது. எல்லா அறிக்கட்டுகளும் யோசேப்பினுடைய அறிக்கட்டுக்கு முன்பதாக தலை கவிழ்ந்து இருந்தன என்பது. அதே போல் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும் வணங்கி நின்றது. இதெல்லாம் யோசேப்பு சிறு வாலிபனாக இருக்கும் பொழுதே இந்த விதமான தரிசனங்கள் எல்லாம் கிடைத்து விட்டது. ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு எவ்வளவு தாமதமானது. ஆனால் அதற்குள்ளாக எவ்வளவுதான் அவர் பாடுகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. யோசித்து பாருங்களேன். அந்த தரிசனங்களையெல்லாம், அந்த வாக்குத்தத்தங்களையெல்லாம் வெளியே சொல்லாமல் இருந்திருப்பார். ஆனால் இவ்வளோ பாடு இருந்திருக்காது என்று நான் நினைத்து பார்க்கின்றேன். ஒரு கதை வேடிக்கையாக இப்படியாக கேள்விப்பட்டேன். ஒரு மாட்டு வண்டியில் அநேக தேங்காய்களை ஏற்றி கொண்டு ஒரு மனிதன் ஒரு கிராமத்திற்கு செல்வதற்காக போய்கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த கிராமத்து இடுக்கமான ரோடு, அந்த கிராமத்துக்கு செல்வதற்கான ரோடு எது வழியாக சென்றால் நலமாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே அந்த ரோட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறு பையன்களிடம் கேட்டானாம், கிராமத்துக்கு எந்த வழியிலே போனால் சீக்கிரமாக போகலாம் என்று கேட்டானாம். அப்பொழுது அதில் தெளிந்த புத்திசாலியான ஒரு பையன் சொன்னானாம், ஐயா, நீங்கள் அப்படி நேரே போய் சுற்றி போவீர்கள், ஆனால் அரை மணி நேரத்தில் போய் விடுவீர்கள். ஆனால் இங்கிருந்து இந்த பார்க்கும் தூரத்தில் இருக்கிறதே இந்த வழியாக நீங்கள் இப்படி குறுக்கே செல்வீர்கள், ஆனால் உங்களுக்கு 45 நிமிடத்திற்கு மேலே ஆகிவிடும் என்று சொன்னானாம். அவருக்கு கோபம் விட்டது மனதிற்குள்ளே. என்ன இந்த பையன்கள் என்னை இப்படி என்னிடம் சொல்லுகின்றான்? சுற்றி நேரே போனால் சீக்கிரமாய் போகலாமாம், இப்படி குறுக்கு வழியாக சென்றால் அதிக நேரமாகும் என்று சொல்லுகிறானே. இங்கிருந்து பார்த்தாலே அந்த கிராமம் தெரிகிறது, நம்ம இப்படியே போகலாம், சீக்கிரமாக போய் விடுவோம் என்று சொல்லி அந்த வண்டியை வேகமாய் ஓட்டிக்கொண்டே சென்றானாம். அப்படி ஓட்டிக்கொண்டு போது குண்டும் குழியுமாக இருந்த பாதையிலே ஒரு இடத்தில் வரும் பொழுது அந்த வண்டி கவிழ்ந்து அதில் ஏற்றப்பட்ட அத்தனை தேங்காய்களும் கீழே விழுந்து அவன் அதையெல்லாம் சரியாக வண்டியை நிறுத்தி எல்லா தேங்காய்களையும் பொறுக்கி அந்த வண்டியிலே வைத்து திரும்பவுமாக அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு கிராமத்துக்கு போகும் பொழுது அந்த சிறு பையன்கள் சொன்னபடியே வெகு நேரம் ஆகிவிட்டதாம். பிரியமானவர்களே,
அவன் நினைத்து பார்த்தானாம், ஓஹோ அப்படி சுற்றி வந்திருந்தால் எனக்கு இப்படி வீணான வேலை இல்லை, சரியான நேரத்திற்கு வந்திருக்கலாம், குறுக்கே போய் சீக்கிரமாய் செல்வோம் என்று நினைத்து இப்படி வந்தது பெரிய தவறாகிவிட்டதே என்று அவன் வருத்தப்பட்டானாம். ஆம், இது போலதான் பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு குறுக்கே சென்று தீவிரமாய் அதை அடையலாம் என்று முயற்சி பண்ணுவோமானால் அதிலே நம்முடைய நேரம் விரயமாகும், நம்முடைய பலன் விரயமாகும், நமக்கு மன சஞ்சலமும் நேரிடுமே அன்றி சமாதானம் இருக்காது. ஆனால் சற்று பொறுமையோடு கர்த்தர் சொன்னால் கர்த்தர் நிறைவேற்றுவார். அது தாமதித்தாலும் அது தரிசனம் நிறைவேறும். குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்குது என்று நம்ம தரிசனங்கள் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற பொறுமையோடு இருப்போம். ஆனால் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவோம். நமக்கென்று சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் நமக்கென்று அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒன்று கூட தவறாமல் எல்லாம் நிறைவேறிற்று என்று எழுதப்பட்டிருக்கின்றதே. ஆம், நமக்கு சொன்ன நல்வார்த்தைகளையும் அப்படியே நிறைவேற்றுவார். நாம் தேவ சித்தத்தை செய்து பொறுமையோடு காத்திருப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இன்றைக்கு தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி பொறுமையோடு ஓட வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர்தாமே அந்த பொறுமையையும் நிதானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற ஆகஸ்ட் 15 நமது ஆசீர்வாத டிவியின் சார்பாக நடத்தப்படுகின்ற ஒரு நாள் வாலிபர் கூட்டத்திற்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக 12 வயது முதல் 30 வயதிற்கு உட்பட்ட வாலிப சகோதர சகோதரிகள் இதில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வரும். சென்னையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்கள் வாலிப பிள்ளைகளை அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.